ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சரி நீ என்ன லைன்ல விட்ட பாரு அன்னைக்கு அவன தட்டி இருக்கணும்டா. யார் உனக்கு அன்னைக்கு அவன தட்டி இருக்கணும். பேசு பேசு என்னடா செல்லு வச்சுக்கிட்டு பேசு 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 பேசுற நீ போடா எங்க வேணா போடா நீ பாத்துக்கோ எங்க வேணா பாத்து போ நீ போய் கேட்டு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா பேசு நீ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா ரெக்கார்ட் பண்ணேதா யாபல கேக்க நீ யாரா நீ யாரு நீ அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை அருகே 10 வருட காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக காதலியின் தாய் கொலை செய்து விடுவதாக காதலனிடம் பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் ஹாசினி. மயிலாடுதுறை அருகே அடியாமங்கலம் கிராமம் பெரிய தெருவை சேர்ந்தவர் மாலினி என்பவர் 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். மாலினி சென்னையில் தற்போது வேலை பார்த்து வருகிறார். காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அடிக்கடி இரு குடும்பத்தினருக்கும் இடையே பிரச்சனை நிலை வந்தது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று மாலினியின் தாயார் விஜயா அங்கு பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து காதலி மாலினி குடும்பத்தினர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இரு குடும்பத்தினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாலினி வைரமுத்துவிடம் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் தெரிவித்தார். இதனால் மாலினியை அவரது குடும்பத்தினர் தங்களது மகள் இல்லை என்று நிராகரித்துள்ளனர். தொடர்ந்து மாலினி வைரமுத்துவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சில மாதங்களுக்கு பிறகு தங்களுக்கு பதிவு திருமணம் செய்து ஊரடியே திருமணம் செய்து வைப்பதாகவும் வைரமுத்துவின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மாலினி தற்போது சென்னைக்கு வேலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில மயிலாடுதுறையில் இருந்து வேலையை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்த வைரமுத்துவை அடியாமங்கலம் பிள்ளையார் கோயில் அருகே வைரமுத்துவை வழிமறித்த மர்ம நபர்கள் ஓட விரட்டி சென்று சரமாரியாக அருவாளால் வெட்டியுள்ளனர். கழுத்து மற்றும் 2 கைகளிலும் வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய வைரமுத்துவை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிதாபமாக வைரமுத்து உயிரிழந்தார். இச்சம்பவம் அறிந்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அங்கு அப்பகுதியில் 7 அசம்பாவிதம் ஏற்படுவாரு 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தங்கள் மகனை காதலிக்க காதலின் குடும்பத்தினர் கொண்டிருக்கலாம் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு இந்த மாலினி தாயார் விஜயா மிரட்டல் விடுத்த வீடியோவையும் போலீசாரிடம் வழங்கியுள்ளனர். காதலுக்காக கொலை செய்த சம்பவமா என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு கொலையாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் விஜயாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாலினியின் குடும்பத்தினர் மற்றவர்கள் தலைமறைவாக உள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி செல்லம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.